அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நிறைய மேஜிக் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மேஜிக் விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் அந்த ஆன்மீக விஷயங்களை செய்கிறதா இருக்கட்டும், சடங்குகளாக இருக்கட்டும், பூஜை முறைகளாக இருக்கட்டும், மற்றவர்கள்கிட்ட நீங்கள் பேசுகின்ற விஷயங்களாக இருக்கட்டும், மற்றவர்களால் உங்களுடைய மனத்தாங்கலுக்கு நிறைய நீங்கள் உட்பட்டு இருக்கலாம். இல்லது நீங்கள் யாருக்கோ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க. அது தப்பாக போயிருக்கும். அந்த கில்ட்லேயே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களை வளர்த்திக்க முடியாமல், அந்த குற்ற உணர்வுலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாமல் நீங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம இதுவரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா ஆன்மீக விஷயங்கள், சடங்குகள், பூஜைகள், கோயில் போகிறது, வீட்டில் பூஜை பண்ணுறது தாண்டி வேறு ஒரு உலகம் இருக்குது. நம்மளை சுற்றி எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத பலவிதமான எனர்ஜிகள் இருக்குது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் எப்போவோ ஞானிகளுக்கு தெரிஞ்சு தான் இருந்தது. நம்ம இதில் பிறந்த சித்தர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருந்தது அது எல்லாமே. அது கலரை யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நம்பரை யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதுல கூட உங்களுக்கு பவானி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடாது. நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் சொன்னால் கூட தமிழில் சொன்னால் தான் அது அது மீனிங் தெரிஞ்சு சொன்னால் தான் அதுக்கு பலன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் நினச்சிருக்கேன் அப்படி. ஆனால் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார் அவர். இப்போது நம்ம மருந்து சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றோம். அதுக்குள்ளே என்னெல்லாம் காம்பவுண்ட் இருக்குதுன்னு மொத்த கெமிக்கல் நேமும் தெரிஞ்சால் நம்ம சாப்பிட்றோம். தெரியாமையே தான் நம்ம அந்த மருந்து சாப்பிட்றோம். அந்த மருந்து நமக்கு சரியாக போகலையா? அந்த மாதிரி தான் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் அல்லது தமிழ்லேயே கூட இருக்குது. இப்போது பெருக்கச் சஞ்சலித்துன்றது தமிழ் தான். அந்த வேலை கிடைக்கிறதுக்கான இது 11 முறை சொல்லுங்கன்னு சொன்ன பாருங்க. இத்தனைக்கும் அதை நான் போயிட்டு வாயில் சொல்லுங்கன்னு கூட சொல்லலை. அந்த யாழ் மியூசிக்கில் அவங்க சொன்ன மியூசிக் அவங்க போட்டிருக்க ரிதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நம்மளால் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் சொல்லவே முடியாது. காதால் கேட்க தான் முடியும். அதை காதால் கேட்டதுனாலேயே நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. அதனால் அந்த அந்த ஸ்லோகம் தமிழ் தான். ஆனால் அது ஒன்றும் புரியல. அந்த வார்த்தை தூய தமிழில் இருக்குது. அது ரொம்ப ஆழ்ந்த தமிழாக இருக்குது. சரிங்களா? ஆனாலும் அது நடந்துருச்சே. நிறைய பேருக்கு அதை சொல்லிட்டாங்களே. அந்த ஸ்லோகம் அது எத்தனையோ திருப்புகள் இருக்குது. அதில் அந்த ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது அந்த பெருக்கஞ்சஞ்சலித்துன்ற ஒரு அந்த திருப்புகழ் பாடல்ன்றது. அது மாதிரி வீடியோக்கே சக்தி இருக்குது. நீ வீடியோவில் கண்ணால் பார்க்குற, அந்த காலத்தில் வீடியோனே ஒன்று கிடையாது. அதனால் நேரில் போய் நம்ம பார்க்குறோம். அதுக்காக நான் கோயிலுக்கே போகக்கூடாது சொல்லலை. நம்மளுக்கு டைம் இருந்து, நம்மளுக்கு காசு இருந்து நம்ம போகும்போது நம்ம கோயில் போகணும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்மளுக்கு முடியும் போது நம்ம போவோம், பண்ணுவோம். அவங்கெல்லாம் கொடுக்குற காணிக்கையும் அதுவும் இருக்கும். நம்மளுக்கு முடியும்போது நம்ம போகிறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப மக்களே கம்மியாக இருந்த சமயத்தில் கட்டாயம் நீங்கள் கோயிலுக்கு போய் ஆகணும்னு சொன்னால் தான் அதுக்கான வருமானம் கிடைக்கும். அது பண்ணுறது விஷயம். இப்போ மக்கட்தொகை அதிகமாக இருக்குதுன்றதுனால அது நம்ம கோயிலுக்கு போகிற விஷயத்த நம்ம கெடுக்கிறோம் அப்படின்ற மீனிங் இல்லை. இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் பண்ணுறதுனால அதுலேயும் கூட கோயிலுக்கு சில சௌகரியங்கள் இருக்குதுங்க. திருவண்ணாமலை நிசப்தமாக நிறைய ஜனக்கூட்டங்கள் இல்லாத இருந்தால் தான் அதுக்கு மகிமையே. ஆனால் இப்போ நிறைய பேர் அங்கே போயிட்டதுனால அதனுடைய மகிமை குறையுதில்ல. அப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டாவே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போகின்ற விஷயம் என்னதுன்னா, போக்குதல் அப்படின்ற மீனிங் தான் போகின்றது. புகைப்போக்கி அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்குதுன்னா, அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த நெருப்பில் போட்டு நம்ம எரிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்போவுமே அந்த காலத்தில் அந்த குடிசை வீட்டில் பாய் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் போட்டு சுண்ணாம்படித்து வீட்டை தூய்மைப்படுத்துதல்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம யாரும் அதை பண்ணுறதில்ல. சும்மா சில பொருட்களை எரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஆனால் நம்ம வேறு ஒரு நாள் க்ளீன் பண்ணிவிடுவோம், வேறு ஒரு நாள் பெயிண்ட் அடிச்சிடுவோம். அதை பண்ணலன்னா கூட வேறு மாதிரி நம்ம க்ளீனிங் மெத்தட் பண்ணுவோம். அது கூடவே நிறைய மனசை க்ளீன் பண்ண வேண்டிய விஷயமும் அன்றைக்கி இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம நிறைய வீட்டுங்களில் போகி அன்றைக்கி மாரியம்மாவை கும்பிடுவாங்க. அது நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். அந்த சமயபுரம் மாரியம்மா கான்செப்ட் அவர் சொன்னது அந்த சித்ராதேவினாலே அந்த சப்தகன்னியை உட்கொண்ட சமயபுரம் மாரியம்மா. சித்ராதேவின்னு நீங்கள் வாயில் சொன்னாலே அந்த சப்தகன்னிகளை உள்ளே கொண்ட சமயபுரம் மாரியம்மா. இந்த வருஷம்தான் முதல்ல நம்ம அந்த போகிக்கு அப்படி கும்பிட போகிறோம். சமயபுரம் மாரியம்மாவை 7 சப்தகன்னிகளை உள்ளே கொண்ட சித்ராதேவியை நமக்குன்னு சொல்ல போகிறோம். உங்கள் வீட்டில் சமயபுரம் மாரியம்மா இருந்தால் சரி, இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க, சமயபுரம் மாரியம்மான்னு போட்டுட்டு சமயபுரம் மாரியம்மான்னு எழுதிட்டு கீழே சப்தகன்னிகள்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது கீழே இந்த ஓம் ஹ்ரீம் நமக அப்படின்னு போட்டு 9ன்னு போட்டுருங்க. ஓம் சித்ராதேவியே நமகன்னு போட்டு 16ன்னு போட்டுருங்க. இது மொத்தமாக சேர்த்து ஒரு அட்டையில் ஒட்டிடுங்க. அதையே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, 48 நாள் பண்ணுங்கன்னு.
அதுக்கு இதை வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி. அதுக்கப்புறம் நிதானமாக கூட சமயபுரம் மாரியம்மா படத்தை வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எனக்கு சிலதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, முருகரையும் பெருமாளையும் ஜாயின் பண்ணி பண்ணணும். சமயபுரம் மாரியம்மாவை கூட சப்தகனியை சேர்த்து அது சித்ரா தேவியை நினைக்கணும். அப்படின்னும்போது பிரிண்ட் போட்டு நம்ம வீட்டில் கலர் பிரிண்ட் கூட இருக்குது. சரி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாமா இது வந்து அப்படின்னு. அப்புறம் எனக்கு அதை விட இந்த கிளி பொம்மை, மயில் பொம்மை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பொம்மை மாதிரியே இருக்கணும். ஆனால் அது மெட்டல் மாதிரி இருந்தாலே சில விஷயங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு அவர் சொன்னார், பவானி ஆனந்த் அவர்கள் கூட சொன்னார், ஸ்டிக்கரு, பொம்மை, கிளி பொம்மை இதெல்லாம் வாங்கி நான் நிறைய அங்கங்கே வச்சுருவேன் முக்கியமான இடத்துலலான்னாரு. அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா, ஆர்டர் கொடுத்தோம்னா கூட நம்ம நினைக்கிற மாதிரி அது எப்படி வரும்னு தெரியல. ஒரே ஒன்றுத்துக்காகலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் பண்ணலாமா, அது வந்து அது நிறைய பேருக்கு செஞ்சு அது இது பண்ணுறதா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து வேறு மாதிரி அதை யார்ட்டுனா ஆர்டர் பண்ணி செய்ய வைக்கிறதோ, அது என்ன பண்ணுறதுன்ற ஒரு சின்ன யோசனை. அந்த யோசனை வந்து எனக்கு தானாக வரல. சிறுவாபுரி முருகன் சொன்னார் அதை. ஒரு மாதிரி கனவு தான், ஆனால் அதை டைரெக்டாக வந்து சொல்லாமல் ஒரு வேறு விதமாக புரிய வச்சார். இந்த பொம்மைகளெல்லாம் நான் கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க, இது வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் அந்த இடத்துல இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலாண்ட நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த சிறுவாபுரி கோயிலுக்காக போனேன் இல்லைங்களா நான், அதே மாதிரி வெடிய அந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நிறைய மயிலும் இறகுகளையும் அதெல்லாம். அந்த மாதிரி நானும் கையில் ஒரு ட்ரேயில் வச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த சிறுவாபுரி முருகன் சொல்கிறாரோ, நான் வீட்டுக்கு அதை பண்ணுறதா அப்படின்னா கூட மேனுஃபேக்சர் ஒன்றெல்லாம் பண்ணி தர மாட்டாங்களே. அது என்னவோ சிறுவாபுரி முருகன் எனக்கு சொல்ல வராருன்றது எனக்கு புரியுது. தெரியல, அதை பற்றி நான் அப்புறமா பார்க்குறேன். அது என்ன பிரபஞ்சம் எனக்கு சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து அந்த பெருமாளையும் முருகரையும் சேர்க்கறது நான் ஒரு விஷயம் சொன்னேன். அது ஒன்றும் 2 வருஷம் ஒரு கான்செப்ட்டு. அது ஃபுல்லாக கனகம்பட்டி ஐயா அந்த கான்செப்டெல்லாம் கொண்டு வந்தது. முருகரையும் அந்த பெருமாளும் ஒன்று, ஆரஞ்சு பச்சை ஒன்றா பார்க்குறது, 5 என்ற 6 நம்பரு, ஆரஞ்சு என்ற பழமே 6, 5ன்றது இன்னும் சொல்ல போனால் 1 2 3 6 5க்கு பக்கத்தில் தான் 6 வருது. அந்த 5 6 ரெண்டும் முன்ன பின்ன பக்கத்தில் இருக்கிற மாதிரி, 5ன்றது பெருமாள், பின்னாடி இருக்கிறது 6 திருப்பதி பெருமாள்ன்றது. இது 5ன்னா முருகர், அது பின்னாடி இருக்கிறார் 6ன்னா 1 2 3ல முதல்ல 5 வருது, 5க்கு அப்புறம் தான் 6 வருது. அந்த 6 பின்னாடி இருக்கிற அந்த 6 பின்னாடி இருக்கிற முருகர் வந்து, அந்த 6 பின்னாடி இருக்கின்ற முருகர் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி அந்த நம்பர்ஸ்லேயே அப்படி தான் வருது அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கான்செப்ட் அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சுகபிரமர், நீம்கரோலி பாபா, சமயபுரம் மாரியம்மா, அவருக்கு அந்த அம்மாவுக்குள்ள எப்படி இந்த 2 முருகர் 2 கடவுள் கான்செப்ட் மாதிரி அவர் பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னது தானே அது. சமயபுரம் மாரியம்மாவில் உங்களுக்கு அந்த இது சப்தகணிகள் இருக்கிறதுன்ற விஷயம், அந்த 2 கடவுள்கள் அந்த இணைகின்ற விஷயமா தானே ஓம் சித்ராதேவி நமக்குன்னு சொல்லணும்னு சொல்கிறார் அவர். அந்த இணைகின்ற விஷயத்தில் ஒரு சக்தி இருக்குதுன்றது எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது இல்லாமல் நல்ல ஜோதிட விஷயத்தில் ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக இது இருக்குன்ற அவர் சொல்கிறதும் போதும் அப்போ அப்படி ஒன்று இருக்குது, அந்த கான்செப்ட் ஒன்று இருக்குதுன்றது அதில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்றது. அதனால் இதில் சேர்த்தே படங்களை நம்ம உருவாக்கி ஃபோட்டோஷாப்பில் பண்ணி லாமினேட் பண்ணலாமா, இல்லை சின்ன சின்னதாக அதை வந்து நம்மளுக்கு எதனா ஆர்டர் கொடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கத்தை நான் பார்க்குறேன். நான் அப்படி நினச்ச மாதிரியே உங்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கும் கொஞ்சம் புரிய வச்சு தான் அந்த ஆரஞ்சு பச்சை ஒன்றா பாருங்க சொல்கிறதுல இந்த அகிலான்றவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க அந்த விஷயத்த. அவங்களுக்கு 14 வருஷம் பொறுத்து குழந்தையும் பிறந்தது, ரெட்டை குழந்தை. அந்த விஷயங்க அவங்க ரொம்ப இந்த ஆரஞ்சு பச்சை விஷயம், அந்த ஒன்றா சேர்த்து கும்புற விஷயத்தை அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. அந்த 369 விஷயங்கள் அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த புரிதலோடு பண்ணுற விஷயங்கள் வந்து அது பலனை கூட கொடுக்குது. அது சும்மா வந்து சேர்த்து பார்க்குறது, காட்சி கொடுக்குறது, மேஜிக்காக பேசுறது மட்டும் இல்லை. அதில் ஒரு விஷயம் நடக்குது, நடக்காத விஷயம், ரொம்பவே நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக விஷயமும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது நிறைய ப்ரூஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வேண்டி அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த போகிக்கு நிறைய வீட்லேயே அந்த மாரியம்மாவுக்கு தான் நிறைய அந்த மாடுகள் வச்சுட்டுருக்கவங்க, விவசாயம் பண்ணுற வீட்டுங்களெல்லாம் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். போகி வரும்போதெல்லாம் இந்த விஷயத்த சொல்வேன். எங்கள் பாட்டி அந்த மாதிரி அந்த தொழுவத்தில் பெரிய தொழுவுன்னா ஒரு பெரிய வீடு,
அது வீடு அளவுக்கு இருக்கும் அந்த தொழுவம். அது ஒரு 100க்கு மேலே மாடுகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எனக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா காலத்தில் அவ்வளோ இருந்தது. எங்கள் அப்பா காலத்தில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதில அந்த வெடியே 6 மணிக்குள்ளே போயிட்டு எப்பவுமே 6 மணி சூரியன் வந்துடக்கூடாது. சூரியன் வந்துடுறதுக்குள்ளே போயிட்டு எங்கள் பாட்டி வந்து அது வந்து எழுதுறதுன்னுவாங்க அந்த அம்மா. அது ஃபுல்லாக செம்மண் செவுரு ஃபுல்லாக நம்ம தலைக்கு மேலே உயரம் வரைக்கும் செம்மண்ணை பூசிட்டு நம்ம மாக்கோலத்தை அரிசி மாவு அரைச்ச கோலத்தில் அந்த செம்மண் காஞ்ச பின்னாடி அப்புறம் அதை வரைவாங்க அவங்க. அதை வரைஞ்சி அதில் சூரியன் சந்திரன் எல்லாம் வரைவாங்க. சில எழுத்துக்களும் வரைவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசுன்றதுனால எனக்கு அது என்ன எழுத்துக்கள் என்ன ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. சூரியன் வரத்துக்குள்ளே எழுதணும்னு சொல்லிட்டு போவாங்க அந்தம்மா. அந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூரியன் வரத்துக்குள்ளே கட்டாயம் வேப்பிலை வச்சு பண்ணணும். அது எப்பவுமே நம்ம வருஷம் பண்ணுற விஷயந்தான். ஆனால் இப்போ நம்ம சமயபுரம் மாரியம்மாவும் அந்த சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ள இருக்கிற சப்தகண்ணி அதை சித்ராதேவியை நினச்சி அந்த ஓம் ஹ்ரீம் நமக்கு 9 முறை ஓம் சித்ராதேவி நமக்கு 16 முறை சொல்கிறதோடு இல்லாமல் கேழ்வரகுல கூழ் மாதிரியும் பண்ணி வைக்கலாம். நான் பொதுவாக எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா கேழ்வரகு புட்டு மாதிரி நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நம்ம அதை கொஞ்சம் ஸ்டீமில் வச்சுட்டு தேங்காய் துருவி போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அதை அப்படியே அந்த வேப்ப இலையை அப்படியே நல்லா அலசிட்டு அந்த அம்மா முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு அம்மன் அந்த அம்மா நான் சமயபுரம் மாரியம்மான்னு நினச்சி தான் ஒரு அம்மன் படம். ஆனால் மாரியம்மா படம் அதை நான் சமயபுரம் மாரியம்மா நினச்சி தான் நான் வச்சுட்டுருக்கிறேன் ஒரு 4-5 வருஷமாகவே. அந்த முன்னாடி என்ன பண்ணிவிடுவேன்னா வச்சுருவேன். ஆனால் அந்த சூரியன் வரதுக்கு முன்னாடி கான்செப்டை முதல்லலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே சாதம் பொங்க வச்சு 3 உருண்டையை அது மேலே வச்சு பண்ணிட்டு இருந்தேன் சூரியன் வரத்துக்குள்ளே பண்ணணும்னு. இப்போ கொஞ்சம் லேட்டும் பண்ணிடுறேன். ஆனாலும் அந்த கேழ்வரகு ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது ஈவினிங் 6 மணிக்கும் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 6 மணிக்கு ஈவினிங் அந்த இருட்டில் நிறைய கொழுக்கட்டையிலேயே விளக்கேற்றி வேப்பிலை மேலே வச்சுருப்பாங்க. கொழுக்கட்டை செஞ்சு விளக்கு மாதிரி கொழுக்கட்டை பண்ணி அதுலேயே விளக்கிலேயே தீபம் போட்டிருப்பாங்க சாயந்தரத்தில். காலையிலையும் 6 மணிக்கு முன்னாடி அந்த தொழுவத்தில் போயிட்டு அந்த எழுதுறது அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அது விவசாய விஷயமாக இருக்கட்டும், பிரபஞ்ச விஷயமாக இருக்கட்டும், சூரிய சந்திர விஷயமாக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பிரபஞ்ச கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த மாரியம்மாவை போகி அன்னைக்கு கும்பிட்றதுன்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து அந்த சமயபுரம் மாரியம்மா பண்ணுறதில்ல இந்த ஓம் ஹ்ரீம் என்ற கான்செப்ட்டு அந்த சப்தகனியை சேர்த்துக்கிற விஷயமும் நம்ம இப்போ பண்ணிக்கலாம். அதை இதில் நீங்கள் அந்த வைலட் தியானம்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது 2 விஷயம். அந்த எரிக்கிற இடத்துல வெளியில் இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே சொல்வேன். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு அது கீழே செங்கல்லோ எதனா வச்சு தர கருப்பாகாதுக்கிறதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் குங்கிலியும் கட்டி சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது எரியத்துக்கு கொஞ்சம் 4-5 10 ஒரு கற்பூரம் அதுலேயே வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சோண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதுங்கெல்லாம் போடுங்கன்னுவேன். அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிட்டீங்கன்னா வெளியில் போகிக்காக ஏதோ ஒன்று கொளுத்துவீங்க இல்லைங்களா, கொஞ்சமாவது ஃபயர் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதில் போட்டுடுங்க. தீய சக்திகள் இந்த போன வருஷத்தில் உங்களுக்கு வந்த எல்லா திருஷ்டிகளும் இதுங்களும் அந்த போக்குதல் என்ற விஷயம் நாளைக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அந்த எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ் பண்ணி சுத்தி பண்ணிவிட்டு மனசில் இருக்கிற விஷயம் போன ஜென்மத்துலேருந்து இந்த ஜென்மத்தில் வந்த கர்மாக்கள் நம்ம உடம்புல தங்கி போயிருக்கின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்க போகிறோம் அந்த அம்மாக்கிட்ட அந்த வயலட் தியானத்தில். அது மாதிரி பண்ணி மனசுலேயும் கர்மா வயசு சுத்தி பண்ணிக்க போகிறோம். வெளியிலையும் அந்த வெளியில் அந்த எரியத்துலேயே இதெல்லாம் போட்டுங்க. கல் உப்பு அந்த காஞ்ச மிளகாய் இதுங்கெல்லாம் போட்டுட்டு குங்கிலியம் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அந்த வெண்கடுகு நிறைய பேர் ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு அது வேணான்னு, உங்களால் அதுக்கெல்லாம் பயம் இல்லைன்னா அந்த வெண்கடுகும் வாங்கிக்கலாம். மெயினாக உப்பு மிளகு அந்த இதுங்கெல்லாம் வெளியில் பண்ணுறதுனால ஒரு மிளகோ உப்போ கூட போடலாம். வீட்டுக்குள்ளேனா தான் அது நெடி வரும். அதையும் சேர்த்து அது கூட ஒரு பிளேட்லேயோ ஒரு இதுலேயோ வச்சு அதுக்குன்னே ஒரு பிளேட் வச்சுருங்க கருப்பாயினா பரவாயில்லன்னு. அங்கேயும் வெளியில் கூட தரையில் கருப்பாகக்கூடாதுன்னா அது கீழே ஒரு செங்கல்லோ ஏதோ ஒன்று வச்சு கூட அது மேலே வச்சு இந்த போகி எரிக்கிறதே சிம்பிளாக தானே இப்போ பண்ணுறோம். அதில் இது போட்டிங்கன்னா இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் இதுங்கெல்லாம் எரியும். அது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மொத்தமாக பட்டுன்னு அந்த உப்பு பொறிஞ்சு எரியுது அப்படியே பார்த்துக்கிட்டே தீய சக்திகள் திருஷ்டிகள் பொறாமை போன ஜென்மம் இந்த ஜென்மம் எங்கள் அப்பா அம்மா மேலே போன ஜென்மம் இந்த ஜென்மம் பொறாமை நான் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என் பசங்க போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது எரிஞ்சு இது பண்ணி முடிகிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே மனசுலேயே இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதை எடுத்து போய் தூரம் வந்து நல்லா அந்த நெருப்பு போன பின்னாடி குப்பையில் போகிறது அது ஒரு பக்கம். அந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலையில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கேழ்வரகு புட்டோ கூழோ எதனா பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஒரு சாதம் கடலைப்பருப்பு போட்டு பொங்கிட்டு உப்பு போட்டு பொங்கிட்டு கூட 3 உருண்டை வைக்கலாம் வேப்பிலை மேலே. அதையும் பண்ணலாம். அதை வந்து அந்த பூஜை அறையில் 9 மஞ்சளை நீளமாக இழுத்துட்டு 9 குங்குமங்கள் வைக்கணும் மாரியம்மாவுக்கு பண்ணும்போது. அப்புறம் மாரியம்மா பாடல் எதனா தெரிஞ்சுதானா பாடலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், சப்தகண்ணினாவே 7ன்ற நம்பரும் முக்கியம், அந்த இசையும் முக்கியம். ஒன்று நீங்கள் வேறு எதனா பாட்டு மாரியம்மா பாட்டு போட்டுடலாம் வீட்டில். இல்லை உங்களுக்கே
தெரிஞ்ச சமயபுரம் ஏதோ ஒரு மாரியம்மா பாட்டோ ஏதோ முக்கியமாக மாரியம்மா பாட்டு பாடினா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணலாம். நான் ஒரு பாட்டு வருஷா வருஷம் ஏறக்குறைய 10, 15 வருஷம் அந்த பாட்டை நான் வந்து கரெக்டாக போகி அன்னைக்கு பாடுவேன். எங்களுக்கு பாவம் எல்லாம் தீர்ப்பவளே, அது நானே போட்டுக்கினேன் அந்த மெட்டை. ஆனால் இதில் வேறு மாதிரி இருக்குது, வேறு மெட்டு போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு இதில், வேறு மெட்டில் அந்த ராகம் வருது. நானே வச்சுக்கிட்டேன் அந்த பாட்டு பத்திரமா வச்சுக்கிட்டேன். அது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அந்த பாட்டில். எங்களுக்கு குறையும் உண்டு நான் அழுது சொல்லலாமா, என் தாய் உன் மீது தலை வைத்து நான் அழுது சொல்லலாமான்லாம் வரும் அதில் மாரியம்மா ஒன்று மாரி மகமாயி அப்படின்னு வரும் அந்த பாட்டில் எல்லாமே. காளி கருமாரி நிறைய அழகான வார்த்தைகள் வரும் அதில் வந்து அந்த பாட்டை பாடி ரொம்ப மெய்மறந்து கண்ணில் தண்ணி வர மாதிரி நான் அதை பாடுவேன். அந்த பாட்டை போகி சமயத்தில் இந்த நிவேதனம் பண்ணி வச்சுட்டு பாடுவேன். அந்த மாதிரி பாடல், ஏன்னா அந்த சப்தகனி மேட்ருனால அந்த சவுண்டு அந்த இசை முக்கியன்றாரு அவர் பவானி ஆனந்த் அவர்கள். அதனால் அந்த இசையும் அந்த 7 நம்பர் சேரும்போது இது, ஏன்னா சித்ராதேவினாவே அந்த சப்தகனி சேர்ந்த சமயபுரம் மாரியம்மா, அந்த அம்மாவுக்கு நம்ம போகியில் இது பண்ணுறோம். அந்த காலையில் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த 6 மணிக்குள்ளவே நான் சொல்கிற விஷயம் பண்ணுங்கள். முடியலன்னா நீங்கள் எப்போ எழுந்து குளிச்சுட்டு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அந்த வைலட் தியானம் சொல்கிறேன். நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒரு வைலட் கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும். கிழக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. குளிச்சுட்டு தான் பண்ணுறது பெஸ்ட்டு. அது 6 மணிக்குள்ளே இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே, அந்த ஒரு நிவேதனமோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இதையும் சேர்த்து பண்ணுறது பெஸ்ட்டு. அந்த கற்பூர ஆற்றி காட்டும்போதோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நீங்கள் அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கற்பூர ஆற்றி காமிச்சிட்டு கூட அதுக்கப்புறம் இதை நீங்கள் பண்ணலாம். அந்த நெத்தி பொட்டுக்கு நடுவில் வைலட் கலரில் ஒரு கலரை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணிக்கணும் நெத்தி பொட்டுக்கு நடுவில். அந்த இடத்துல சமயபுரம் மாரியம்மாவை இந்த சித்ராதேவியாக நினைக்கணும். சமயபுரம் மாரியம்மானா சமயபுரம் மாரியம்மா, சித்ராதேவினாவே சமயபுரம் மாரியம்மாவும் சப்தகனியும் சேர்ந்தது தான் சித்ராதேவி. அப்படி வச்சுக்கோங்க இனிமேல். அப்படின்னாவும் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும். அது நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒரு வைலட் புகை மாதிரி, நெத்தி பொட்டுக்கு நடுவில் ஒரு வைலட்டு புகை மாதிரி, அந்த புகைக்கு நடுவில் அந்த சப்தகன்னிகளை உள்ளே கொண்ட சமயபுரம் மாரியம்மாவை நினைக்கணும். நினச்சி நீங்கள் நெத்தி பொட்டுக்கு நடுவுலையே கொஞ்சம் அந்த நான் சொல்கிற விஷயத்த கொண்டு வந்து நிறுத்திக்கணும் முதல்ல. அப்புறமா நீங்கள் கேட்கணும், நான் போன ஜென்மத்தில் அந்த முந்தின ஜென்மத்தில் கூட நான் எதனா தவறு செஞ்சுருந்ததுனா அதை மன்னிக்கிறதோடு, நான் யாருக்காவது தப்பு செஞ்சுட்டேன்னு என் மனசில் குற்ற உணர்வு இருந்துதானா, அந்த குற்ற உணர்வை இன்றைக்கி போகியில் போட்டு பொறிக்கிற மாதிரி எரிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும். ஆழ் மனசில் நம்மளுக்கு வந்து அடுத்தவன் நம்மளுக்கு செஞ்ச சாபம் மட்டும் கிடையாது, நான் அந்த அடுத்தவன் தனக்கு சாபம் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறத விட மிக மோசமானது என்னன்னா தாழ்வு மனப்பான்மையோ அல்லது குற்ற உணர்வோ. இந்த 2 தான் ஒரு மனுஷனை கொலைகாரன் அளவுக்கு கொண்டு போகும். ரொம்ப கெட்டவனாக மாற்றுறதே அடுத்தவன் நம்மளுக்கு பண்ண துரோகம், அடுத்தவன் நம்மளை சபிக்கிறான்றதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் உலகத்தில் யாருமே இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சைக்கலாஜிக்கலாக டாக்டர்ஸ் வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிற இந்த ஒரு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம், நான் சொல்கிற விஷயத்த நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்களா நல்லாயிருக்கும். ஒரு மனிதனை பயங்கரமாக கெட்டவனாகவும் கொலைக்காரனாகவும் மாற்றுறது, அடுத்தவன் என்னை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டான், அடுத்தவன் என்னை வந்து வெட்டிட்டான், அடுத்தவன் எனக்கு வந்து என்னை பொறாமப்பட்டுட்டான், அடுத்தவன் எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டான்றதை விட, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்றது குற்ற உணர்வு, கில்ட்டு. தாழ்வு மனப்பான்மைன்றது அதுலேயே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. தாழ்வு மனப்பான்மைன்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் கில்ட், இது 2 விஷயமும் சேர்ந்த மனிதனால் ஒரு மிகுந்த கெட்டவனாக, கிரிமினலாக, கொலைக்காரன் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு அடுத்தவனால் நான் கெட்டு போனன்ற விஷயத்தை விட எது அதிகமாக பாதிக்குதுன்னா, தான் குற்றவாளி என்றவனுக்கு தான் அதிகமாக மனம் பாதிப்பு அடைகின்றது. அப்படி பாதிப்பு அடைஞ்சவனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி தப்பி தவறி ஏதோ ஒரு சூழ்நிலையினால் முன்னேறிட்டா கூட அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியல. அதனால் அந்த விஷயத்தை இந்த போகியில் பொசுக்கணும்னு நீங்கள் அந்த சித்ராதேவி சமயபுரம் மாரியம்மா கிட்ட கேட்டுக்கணும். அதுக்கு அப்புறமா 2வது லைனில் யார் எங்கள் மேலே சாபம் கொடுத்தாங்களோ, போன ஜென்மத்தில் கொடுத்தாங்களோ, இந்த ஜென்மத்தில் கொடுத்தாங்களோ, யார் வந்து எங்களை சபிச்சாங்களோ இல்லை பொறாமப்படுறாங்களோ அந்த விஷயத்தையும் பொசுக்குங்கன்னு 2வது லைனில் கேட்கணும். ஆனால் நான் முதல் லைனில் கேட்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நிறைய பேர் வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்குது. அவங்க பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம், அவங்க எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்கிறதே இல்லை, அவங்க நிம்மதியாக தூங்குறதே கிடையாது,
அவங்க வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி கிடையாது. வெளியில் உலகத்துக்கு காமிச்சிக்குவாங்க நாங்கள் ஃபுல்ஃபில் ஆகிட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க டெய்லி செத்து சுண்ணாம்பாயிட்டு இருப்பாங்க. ஆனால் எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எதுக்காக நம்ம இப்படி எல்லாமே இருக்குதே, நம்ம தான் எல்லாமே ஜெயிச்சிட்டோமே, ஆனால் ஏதோ ஒரு வலி இருக்குதே நமக்குன்னு இருக்கும் அவங்களுக்கு. அந்த வலி சில பேருக்கு அப்படி வலியாகவே போயிடுவாங்க. சில பேரை கிரிமினலாக மாற்றும், சில பேரை பயங்கர கெட்டவங்களாக மாற்றும். அது அந்த தாங்கவே முடிய மாட்டேங்குது. என்னாலேயே நடந்து போன தவறு, தாழ்வு மனப்பான்மை, அது ரெண்டும் என்னை கொன்னுடுற அளவுக்கு அடுத்தவன் என்னை கழுத்தை வெட்டினான்ற விஷயம் அவ்வளோ கொல்ல மாட்டேங்குது. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. அந்த விஷயந்தான் சமயபுரம் மாரியம்மாக்கிட்ட நம்ம கேட்குறோம். அந்த விஷயத்தை கேட்டு அந்தம்மா அந்த விஷயத்தை கிளியர் பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்தம்மா கிளியர் பண்ணக்கூடிய சக்தி அந்தம்மாவுக்கு உண்டு. ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்தம்மாக்கிட்ட கேட்கல. யாரும் அந்தம்மாக்கிட்ட இந்த விஷயத்த கேட்கல. கேட்டால் தானே தெரியும் மறுநாள் அது சுத்திகரிக்கிறது எப்படி நடக்குதுன்னு. நீங்கள் வீட்டை சுற்றி கல்லுப்பு போட்டு வாசப்படியில் எரிக்கிற விஷயத்தை விட, இந்த சுத்திகரிப்பு ஒரு வேளை அந்த வயலட் கலர் புகையில் நீங்கள் அந்த அம்மாவை வச்சு வேண்டிட்டு அந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு உங்களுக்கு எதை கேட்டிங்களோ அந்த விஷயம் நிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் அந்த வீட்டை சுத்தனைப்படுத்துனதெல்லாம் மேட்ரு கிடையாது உங்களுக்கு. அப்போ அந்த கர்ம தொடர்பை, ஜென்மத் தொடர்பை, அதில் வந்த அந்த ஒரு 2 விதமான உணர்வுகளை, கில்ட் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி, அந்த 2 விஷயத்தை பொசுக்கிறது மூலமாகவும், இன்னொரு 2வது லைன் விஷயம்தான் அந்த மற்றவங்க நம்ம மேலே வச்ச சாபங்கள், தோஷங்கள், அவங்க நம்ம மேலே வச்ச ஜலசு, அது செகண்ட் லைன் தான். அதையும் பண்ணுறதுனால உங்கள் மனசு சுத்தமாகறதுனால நீங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்ட சக்தியை பெறுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு பிரம்மாண்டமான பிஸ்னஸ் ஐடியா வருது. அந்த கடவுளே உங்களுக்கு அந்த சமயபுரம் மாரியம்மாவே வேறு ஒரு கடவுள் மூலமாக உங்களுக்கு எந்த வேலைக்கு நீங்கள் போகலாம், எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், எப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்தலாம், எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், எப்படி நீங்கள் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அந்தமாவே எந்தெந்த கடவுளை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அதை. ஆனால் முதல்ல இந்த சுத்திகரிப்பு விஷயம் நடக்கிறது இல்லை. எப்போவுமே யாருக்கும் உண்மையிலே எதை சுத்திகரிக்கணுன்ற மேட்ரு தெரியாமல் இருக்கிறது தான் மேட்ராக இருக்குது. அதுக்கு நம்ம அந்த சமயபுரம் மாரியம்மாவை, அந்த சித்ராதேவியை நினச்சி அந்த போகி அன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது எப்பவுமே நீங்கள் பண்ணுறது கூட இது பண்ண போகிறீங்க. 6 மணிக்கு முன்னாடி அதை பண்ணிட்டீங்களன்னா இன்னும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது நான் சொன்ன விஷயத்த பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்க இத்தனை நாள் பண்ணுறத விட அதை குறைச்சி, இதை நான் அந்த வயலட் புகை அந்த நெத்தி போட்டு அந்த சமயபுரம் மாரியம்மா அந்த சித்ராதேவி மாதிரி அந்த 7 சப்தங்களில் உள்ளே கொண்டது, இப்போ நான் சொன்ன மேட்ரை கரெக்டாக அந்த அம்மாவுக்கு கடத்திடணும். நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சு கரெக்டாக அந்த அம்மாவுக்கு சொல்லிடணும். அப்போ அந்த அம்மா உங்களுக்கு அதை பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு டெய்லியும் நிறைய விஷயம் நடக்குது. நான் இன்றைக்கி நிறைய கங்காதேவி கூட ஒரு கனெக்ஷன் வந்தது எனக்கு. கங்காதேவி தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தடுத்து மகாபாரத்தில் நடந்த விஷயம் எல்லாமே நான் என்னென்ன கால்குலேஷன் பண்ணனோ அதே கால்குலேஷன் படி வந்துடுச்சு. கரெக்டாக வந்துடுச்சு. நான் வந்து கரெக்டாக உட்கார்றேன். சனிக்கிழமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மகாபாரதம் போட்டுருக்கான். சனிக்கிழமை அதில் வந்து பதில் சொல்லிடுச்சு. அது மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் என்ன வேண்டினீங்க, எதை சமயபுரம் மாரியம்மா அந்த சித்ராதேவி புரிஞ்சுக்கிட்டாங்க, அது நீங்கள் கேட்டது வந்து நடக்கவும் செய்யுது. அதை அந்தம்மா துடைக்கவும் துடைச்சாங்க, அதை எரிக்கவும் எரிச்சாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நடந்ததுன்றத எப்படி காட்டோம்னா, ஒரு விஷயம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ஒரு டிஜிட்டலாக ஏதோ ஒன்று எரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்னதுன்னா, நீங்கள் எதை பொசுக்கு சொன்னீங்களோ அது பொசுங்கிறது சமயபுரம் மாரியம்மா கேட்டுட்டாங்க, அது உனக்கு செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு எரிகின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம், மாரின்ற பேர் பார்க்கலாம், அந்த 7ன்ற நம்பர் பார்க்கலாம், சப்த கண்ணின்னு பார்க்கலாம், இல்லை கண்ணின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வேப்ப இலையை பார்க்கலாம். ஏன்னா சமயபுரம் மாதிரினா அந்த வேப்ப இலையை பார்க்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்களாக உங்களுக்கு பார்க்குறீங்கன்னாவே நீங்கள் என்ன சொன்னீங்கன்றது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது. அந்த புரிஞ்சதை அந்த அம்மா அதை பொசுக்கவும் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்து காமிச்சினே போகும். இந்த எரியிற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது சரி. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன புரிஞ்சுது, என்ன உங்களுக்கு காட்டுச்சுன்றதை எனக்கு இதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தயவுசெய்து. நிறைய பேர் போடுறாங்க, எனக்கு இப்போல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. நான் அங்கே போனேன், அந்த இடத்துல கரெக்டாக சமயபுரம் மாரியம்மா ஃபோட்டோ யாரோ எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க. அப்போ இந்த நம்பரை பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய வள்ளின்றவங்க, சுமதி சம்பத்துன்றவங்க, அதுக்கப்புறம் அந்த துவாரகா அவங்க வந்து நந்தினின்றவங்க, இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து அந்த பிரபஞ்ச கான்செப்ட் புரிஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சிலதுக்கு தான் கமெண்ட் கேட்பேன். நான் என்னால் ரொம்ப அந்த தங்கிலீஷில் அவங்க போகிறது புரியாமல் சிலது விட்டுறேன். நான் நிறைய விஷயம் நாங்கள் ரொம்ப 4 லைனுக்கு மேலே எழுதாதீங்க. பெருசாக எழுதுனேன்னா கமெண்ட் இப்போ யூடியூப்பே அதை விஷயத்தை போட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 லைனில் நீங்கள் என்ன வேண்டினீங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா,
அதை நீங்கள் பண்ணதுனால அந்த அம்மா உங்ககிட்ட எப்படி பிரபஞ்சமாக உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதை மட்டும் ஒரு 4 லைனில் போடுங்க. இது போகி முடிஞ்சோடனே இது சுத்திகரிப்பு பண்ணிடுறோம் இல்லைங்களா? அப்புறம் பொங்கல் அன்னைக்கு என்னெல்லாம் எழுதி எந்த சீட்டெல்லாம் எந்தெந்த இடத்துல எங்கே வைக்கணும், அதை எப்படி அந்த போகியையும் அந்த சூரியனையும் அந்த இது பொங்கலையும் அந்த சூரியனையும் அது எப்படி பிரபஞ்ச கான்செப்டில் நம்ம அந்த ஆன்மீக அந்த பிரபஞ்ச கான்செப்ட் விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நாளைக்கு போடுறேன் அந்த வீடியோவை. நாளைக்கானா நாளன்னைக்கானா அதுக்கு நம்ம என்ன எழுதணும், எப்படி நம்ம அது சூரியன்கிட்ட இது பண்ணணும், அந்த விஷயம் எல்லாமே அதுக்கு அடுத்து சுத்திகரிப்பு பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு போகிக்கு. அந்த சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே அந்த பொங்கலுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த தை 1ஆம் தேதி என்ன பண்ணுறோன்ற விஷயத்த அப்படி கொண்டு வரேன். அதுக்கப்புறமா என்னோடய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.